கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானோரும் இயேசு கிறிஸ்துவர் 3 பேர் ஒருவராக இருந்து செயல்படுகின்ற தேவன், வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறதுனால இன்றும் சில வார்த்தைகளை தியானம் செய்வோம். தலைப்பு வெட்கப்பட்டு போவது இல்லை என்ற தலைப்பில் தியானம் செய்வோம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் 119வது சங்கீதம் 6ஆம் வசனம் தியானம் செய்வோம். 119ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. தியானம் செய்வோம் தேவ பிள்ளைகளே. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சங்கீத புஸ்தகம் 119 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. தாவீது ராஜா எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்து எங்கேயும் கிடைக்கப்படாத ஒரு சமாதானத்தை கடவுளுடைய சமூகத்தில் தினந்தோறும் பெற்று வருகிறார். அந்த சமாதானத்தையே தேவன் தாவீதுக்கு கொடுத்ததுனால 119ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்திலையும் கடவுளை உயர்த்தி தன்னை தாழ்த்தி செயல்படுகிறார். அப்படிப்பட்ட கடவுளை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு இந்த சங்கீதம் எழுதப்பட்டு 3000 வருடங்களுக்கு மேற்பட்டாயிருந்தாலும் இன்றைக்கும் கடைசி மனிதன் இந்த மன உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தைகள் நம்ம தியானம் செய்து நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்கிறார்? ஆரம்பம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போது அவருடைய இந்த உலகத்தை படைத்திருக்கிறதை ஆதியாகமம் முதல் கொண்டு அவருக்கு அந்த நாளிலே இருந்த அனைத்தையுமே நன்றாக படித்து அந்த 12 கோத்திரத்தையும் நடத்தி கொண்டு வருகிறார். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பெற்றுக்கொள் என்று பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்வது போல அவர் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவி ஆத்மாக்கு தினந்தோறும் உணவை கொடுத்து வருவது வேத வசனத்தை தியானம் செய்கின்ற நல்ல ஒரு செயலை பெற்றுக்கொண்டு வருகிறார். அதனால தான் அவர் தன்னை தாழ்த்து தேவனை உயர்த்தி அவருடைய தவறுகளை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். இன்றைக்கு நானும் அப்படிதான் இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யும் போது என்னுடைய தவறுகளை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். என் தவறை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பிரகாரம் தினந்தோறும் அறிக்கை செய்கிறேன். நான் என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே, இந்த மன உலகத்தில் நான் உனக்கு விரோதமாக செய்த பாவங்களில் இருந்து என்னை மன்னியுங்கள், என்னை சரியான பாதையில் நடத்துங்கள் என்று என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும்
அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த மன உலகத்தின் ஓட்டத்தை முடிக்க இந்த சத்திய வேதத்தின் அடிப்படையில் நம்ம நடப்போம் என்று சொல்லி தியானம் செய்வோம். அடுத்தது 7ஆம் வசனத்தையும் கேட்போமா? உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, நீர் யார் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன். இனி என்னுடையது எல்லாம் உன்னுடையது என்று சொல்லாமல், நீர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தெய்வக்காக, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இனி நான் அல்ல, என்னுக்குள்ள இருந்து நீர் வழி நடத்துங்கள் என்று தாவீது ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நானும் அப்படிதான். என் பலத்தினால, என் முயற்சினால எதையும் நான் செய்வதில்லை. உன் சித்தம்படி நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை தாய்த்து ஒப்பு கொடுக்கிறேன் தேவ பிள்ளைகளே. அப்படி நீங்களும் ஒப்பு கொடுத்து ஒரு நாள் இந்த மன உலகத்தின் ஓட்டத்தை முடித்து செல்ல வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், இன்று முதல் நான் கிறிஸ்துவுக்குள்ள ஓட்டத்தை முடித்தேன். எனக்கென்று ஜீவ கிரீடம் தேவன் வைத்திருக்கிறார், அது ஏற்ற நேரத்தில் எனக்கு கொடுப்பார் என்று சொன்னது போல நம்ம அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடித்துவிட்டு இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்க தாவீதனுடைய ஆலோசனை, பரிசுத்த ஆவியானவர் தாவீது மூலியமாக பேசினதை இன்றைக்கு பரிபூர்ணமாக 66 புஸ்தகங்கள் இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் கற்றுக்கொண்டு நம்ம நடக்க தேவன் உதவி செய்து வருகிறார். ஆமீன். அப்போதுதான் சொல்கிறார், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். என் மனதில் எந்த ஒரு குறைகள் குற்றங்கள் இல்லை ஆண்டவரே. பரிபூர்ணமாக முழு இருதயத்தோடு நான் இப்போது துதிக்கிறேன், முழு பலத்தோடு துதிக்கிறேன் என்று அவர் தன்னை தாய்த்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நானும் அப்படிதான் 10 வருடங்களாக இரவும் பகலுமாக அவருடைய சமூகத்தில் இருந்து கற்றுக்கொண்டு உங்கள் மத்தியில் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவன் உதவி செய்து வருகிறார். ஆமேன். 8ஆம் வசனத்தை கேட்போமா? உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். சொல்றார், உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும் என்றார். என் பலமோ என் முயற்சியோ எதுவுமே இல்லை ஆண்டவரே. இந்த 12 கோத்திரத்தில் என்னை நீ அழைத்த அழைப்பிலே சாமுவேல் மூலியமாக என்னை நீர் அபிஷேகம் செய்து 40 வருடங்கள் இந்த வனாந்தரத்தில் நான் அலைந்து திரிந்து கிடைக்கப்படாத பொக்கிஷத்தை இன்றைக்கு நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். என் மாம்ச பலத்தினால நான் எதை செய்தாலும் என் ஆவி ஆன்மாக்கு சமாதானம் இல்லை அப்பா. இனி என்னுடைய ஆவி ஆன்மாக்கு சமாதானம் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உன் சமூகத்தில் களி கூற எனக்கு தினந்தோறும் இளைப்பாறுதல் கொடுங்கள். என் வேலைகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உனக்கென்று ஜெபிக்க இதே சங்கீதத்தில் தான் நான் 7 முறை நான் தேவனை துதிக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். அப்படி நம்ம இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுக்காக வானமும் சூரியனும் சந்திரனும் காற்றும் இயற்கையும் மழை எல்லாம் படைத்து கொடுத்திருக்கிறார் பொதுவாக மனிதர்களுக்காக. ஆனால் நம்ம மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரித்து ஒவ்வொன்றாக எனது உனது என்று போட்டி போட்டுக்கொண்டு உண்மையை தேடாமல் சத்தியத்தின் பாதையில் நடக்காமல் நம்ம இன்றைக்கு கடவுளுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் சங்கீதம் 119 மிக அருமையான வார்த்தைகள் சொல்லி தாவீது நம்ம பரிசுத்த ஆவியானவர் தாவீது மூலியமாக பேசி இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். மிக அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் கேட்கும்போது இந்த 119ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின் பிறகு உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும் என்று அவளுடைய பலத்தை ஒப்பு கொடுத்து விட்டு தன்னுடைய ஆவி ஆத்மாவை தாய்த்து கொள்ளுகிறார். தாய்த்து கொண்டு அந்த
வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்க உதவி தேவன் செய்து கொண்டு வருகிறார் என்று விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார் என்றதுதான் தேவன் நம்மளுக்கு இன்றைக்கு இந்த அடியேனுக்கு கற்பித்து கொடுத்ததை நான் பெற்ற இன்பத்தை பிற மக்கள் பெற வேண்டும் என்றதுனால தான் இந்த வாய்ப்பு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது என்ன சொல்கிறார்? சங்கீதம் 119 முதலாம் வசனத்திலே என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கின்ற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். என்ன சொல்றார்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கின்ற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியவானாக நம்மள் செயல்பட தேவன் உதவி செய்வார் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை உண்டாக நம்மளை ஒவ்வொரு நாளும் தாய்த்து ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும் காலங்களில் ஜபம் செய்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வேத வசனத்தின் 66 புஸ்தகத்திலையும் தியானம் செய்து நம்ம வழிநடப்போம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து தியானம் செய்து இந்த மன உலகத்தில் இருந்து கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் கடவுளுடைய சமூகத்தில் நம்ம நிலைத்து செயல்படுவோம் என்று சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கிறேன். எங்கள் பரமண்டங்களை வைத்திருக்கின்ற பரலோக தந்தையே, உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி சோத்திரத்தையும் கோடி கோடி நன்றியும் ஏறெடுக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி.